தலைவர்களுக்கும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற குழுக்கள் தலைவர்களுக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் பிரிவு சார்பாக வாழ்க வளப்போக்கு அம்பேத்கர் அவர்கள் வாழ்த்தி நான் ஒரு சிறிய கருத்துக்களை பதிவுகளாக கருதுகிறேன். சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகியும் கூட இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு தமிழகத்தை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை கையிலே வைத்து தமிழகத்திலே கால் கொண்டு விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், அம்பேத்கர்வாதிகள் ஜெய்பீம் சொல்லுகிற அம்பேத்கர்கள் இருக்கின்ற வரை மோடி ஆனாலும் சரி, அமித்ஷா ஆனாலும் சரி, எடப்பாடி ஆனாலும் சரி, தமிழகத்திலே தன் கொம்பனும் கால் வைக்க முடியாது. நாங்கள் இந்த தேர்தலிலே உங்களை அடையாளம் தெரியாமல் ஓட ஓட விரட்டுவோம் என்பதை இந்த மேடையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை 5 ஆண்டு காலம் ஆண்டு வந்து மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்து தமிழக மக்களை இன்றைக்கு நல்ல வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை பார்க்கிற பொழுது எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு கண்கள் பிதுங்குகிறது. எப்படி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார் என்பதை அவர்கள் எல்லாம் சிந்தித்து நொந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், எடப்பாடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தமிழகத்திலே காண்கின்ற எந்த தகுதி இருக்கிறது? எடப்பாடி அவர்களே, நீங்கள் ஆட்சி செய்த அந்த நாளிலே, அந்த ஆட்சியிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்மையார் காலத்திலே பிஇ படிக்கின்ற தலித் சோழர்களுக்கு இலவசமாக அட்மிஷன் ஃபீஸ் என்று அந்த அரசு அறிவித்தது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை ஏன் முடக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? எடப்பாடி அவர்களும் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. அமித்ஷா அவர்களே அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி இந்தியா முழுவதும் அவர் பட்ட பாடு, அவர் வாபஸ் பெற்ற நிலையை இந்த நாடு அறியும். அப்படி இருக்கிற பொழுது தமிழகத்திலே 200 தொகுதிகளை தாண்டி திமுக கூட்டணி வெற்றி பெற இன்றைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். 19 கோரிக்கை கொண்ட பூனா ஒப்பந்தத்தின் மூலமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 18 விழுக்காடை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கி தந்தார். அந்த வகையிலே 76 பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே கடைக்கோடியாக இருக்கின்ற அருந்ததிய சமூகம், அந்த சமூகத்தை பற்றி எந்த ஆட்சியும் வந்து நினைத்து பார்க்கவில்லை. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அந்த 18 விழுக்காடை பிரித்து 3% உபஒதுக்கீட்டை தந்து இன்றைக்கு கல்வி, பொருளாதார, வேலைவாய்ப்பிலே அருந்ததிய சமூக மக்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. அப்படிப்பட்ட அரசை நாங்கள் முன்னேற்ற அரசை நாங்கள் அருந்ததிய சமூகம், தமிழகத்திலே இருக்கின்ற 70 லட்சம் மக்கள் கொண்ட சமூகம் ஓட்டு போட்டாலே எடப்பாடி அவர்கள் அடையாளம் இல்லாமல் போகிறார் என்பதை இந்த மேடையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எத்தனை கொடுமைகள்! சட்டமன்றத்திலே கலப்பு திருமணம் செய்தால் ஆணவ படுகொலை. அதை நாங்கள் சட்டமன்றத்திலே 30 ஆண்டு காலம் பேசியிருக்கிறோம், 40 ஆண்டு காலம் பேசியிருக்கிறோம். ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சட்டத்தை எந்த அரசும் கொண்டு வரவில்லை. அஞ்சா நெஞ்சன் அடையே நாட்டில் மறவன் ஸ்டாலின் அவர்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டத்தை கொண்டு வர சட்டமன்றத்திலே. அதையும் தாண்டி ஆதிதிராவிடர் ஆணையத்தை அமைத்தார். நாங்கள் பல்வேறு காலங்களிலே பல்வேறு அரசுகளிலே கோரிக்கை வைப்போம். எந்த அரசும் அதை செய்யவில்லை. ஆதிதிராவிடர் ஆணையத்தை அமைத்து கொடுத்தார் முத்தமிழரின் கருத்துடைய மகன் ஸ்டாலின் அவர்கள். இலவச பேருந்து எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே டபுள்ஸ் போறதை பார்த்துட்டு எம்ஜிஆர் டபுள்ஸ் பாடம் சொன்னார். ஆனால் அதையே தாண்டி கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் இலவசமாக பஸ்ஸிலே பிரயாணம் செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தார். இதே
தேர்ந்தெடுப்பேன்.